ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு போல் தான் விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நானும் டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு பாத்திரம்லாம் கிடந்தது. சரி, அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி வச்சேன். வீட்டில் எல்லாருக்குமே இந்த வேலையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். எல்லா நாளுமே எல்லாருக்குமே வந்து பிரிஸ்காக வேலை செய்வோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டோ பார்த்துக்கிட்டோ நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பாட்டு தான் கேட்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து யார்கிட்டையாவது எனக்கு பிடிச்ச யார்கிட்டையாவது ஃபோன் பேசிக்கிட்டே நான் வந்து வேலை செய்வேன். நான் மெயினாக வந்து ஃபோன் பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிட்ட தான். என் தங்கச்சி எங்கள் அக்கா 2 பேர்கிட்டையும் தான் நான் ஃபோன் வந்து பேசுவேன். அவங்கள்ட்ட ஃபோன் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை 2 பேருமே பிஸியாக இருக்காங்க அப்படின்னா நான் வந்து பாட்டு கேட்டுகிட்டு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறனால கொஞ்சம் பில்லோ கவர் பெட்ஷீட்டு இதெல்லாம் வாஷ் பண்ண போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மிஷினை போட்டு விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே மிஷினும் ஓடி முடிச்சிடும் அப்படிங்கிறக்காக அதெல்லாமே பில்லோ கவர் எல்லாமே வந்து துவைக்க போட்டாச்சு. எல்லா நாளுமே எல்லாருக்குமே சுறுசுறுப்பாக போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. வீடியோ பார்க்குற உங்களுக்கே என்னை பார்த்தா எல்லா நாளுமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், உடம்பு சரியில்லாமல் போகும், பிள்ளைகளுக்கு முடியாமல் இருக்கும், ஏதாவது ஒரு டென்ஷன் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா நாளும் வந்து சுமூகமாக போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதை மீறி நம்மளை எப்படி வந்து நம்ம கொஞ்சம் பிரிஸ்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நான் எப்போவுமே யூஸ்வலாகவே கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆள் தான். இது வந்து நான் வீடியோக்காக சொல்லலை, இல்லை வீடியோ போடுறதுக்காகவும் நான் சொல்லலை. நான் எங்கள் வீட்டிலையே பெரும்பாலும் சுறுசுறுப்பாக கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் சரி, எங்கள் வீட்டில் அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கிற ஆள் வந்து நான் தான். எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கூட சோம்பேறியாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. சோம்பேறியாக இருக்கிறவளை பார்த்தாலுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து பிரிஸ்காக இருக்கணும், நம்ம ஏதாவது ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி தான் நான் வந்து இப்போ நிறைய யோசித்து கொஞ்சம் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா வந்து எனக்கு இருக்குது. அது என்ன ஐடியா, என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனா நான் போக போக வந்து லாகில் ஷேர் பண்ணுறேன். பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் காலையில் ஒரு 10 மணிலேருந்து பாப்பா வர 6 மணி வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். எனக்கு அதுக்கிடையில் பெரிய வேலையெல்லாம் இருக்காது. அந்த டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த ஸ்டெப்பை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாங்கிற மைண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு குடும்பத்தில் உள்ளவங்க சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என் பசங்களும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி எனக்கு ஃபுல் சப்போர்ட். அதனால தான் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவே வந்தது. இது எல்லாமே நான் ஆரம்பத்திலே பண்ணியிருக்கலாம். ஆரம்பத்தில் எனக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் வந்து கம்மி தான். இப்போ வந்து நிறைய வந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் நிறைய பார்க்குறோம். நிறைய வந்து பெண்கள்லாம் நிறைய முயற்சி பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வீட்டில் இருந்தபடியே நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய தொழில் இதெல்லாம் பார்க்க எனக்கு இயற்கையாகவே அந்த மைண்டு வந்து எப்போவுமே இருக்கும். இதெல்லாம் பார்க்க எனக்கு இன்னுமே அதிகமாகிடுச்சு. அதனால் கூடிய சீக்கிரம் நான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னங்கிறதெல்லாம் போக போக விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மிஷின்லலாம் துணி போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மருதாணி பறித்து வைக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு மருதாணி பறித்து, சரி பறித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மருதாணி பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். அப்படியே சீயக்காய் கொஞ்சம் காய வைக்காமல் இருந்தது. வெயிலே இல்லை, நான் எந்த சீசனில் எதை பண்ணுறேனே தெரியாமல் சீயக்காயை வாங்கி வச்சுருக்கேன். அதை காய போடுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் துணி இருந்தது, அதையும் வாஷ் பண்ணிட்டேன். மருதாணியை உருவி அரைச்சி வச்சுட்டோம்னாக்கா நைட்டு வந்து மறக்காமல் வச்சிடும். ஆனால் பறித்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடும். அரைக்கிறதுக்கு நைட்டில் சோம்பேறித்தனம் வந்துடும், அப்போ வந்து வைக்க மாட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பறித்தோடனே நான் வந்து அரைச்சி வச்சுருவேன். அப்போ தான் கண்டிப்பாக அரைச்சிட்டோங்கிறதுக்காக தான் கையில் வைக்க முடியாது, அதுக்காக தான். இந்த மருதாணி பார்த்திங்கன்னா நல்லா சவக்கும் மருதாணி. இது வந்து ஆக்சுவலாக முதல்ல எங்கள் வீட்டில் மருதாணி கிடையாது. பக்கத்து வீட்டில் வந்து இருந்துச்சு, ஒரு 4 வீடு தள்ளி. அங்கே தான் போய் பறிச்சுட்டு வருவேன் மருதாணி வைக்கணும். எனக்கு மருதாணி வைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். ஃபோனை விட மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கைக்குமே ரொம்ப நல்லது, அதாவது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனாலே நான் அடிக்கடி வைப்பேன். சம்மரில் வந்து அடிக்கடி வைப்பேன். இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறனால கொஞ்சம் வைக்கிறதுக்கு யோசனையாக இருக்கும். ஆனால் டக்குனு வந்து சளி பிடிச்சிருமோ என்னமோ அப்படிங்கிறதுனால சரி, இருந்தாலும் அந்த ஆசை வந்து எனக்கு இல்லவே விடாது, நான் மருதாணி வைக்கணுங்கிறது. கையில் வந்து போக போக வந்து நான் மருதாணி வச்சுக்கிட்டே இருக்கேன். அதாவது வச்சது வந்து அழிஞ்சிரும் இல்லையா, அழிஞ்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நான் வந்து மருதாணி வச்சுருக்கேன்.
அப்படி தான் நான் ரெகுலராக முன்னாடியெல்லாம் வைப்பேன். இப்போ தான் இந்த சீசனுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன். அதனால் அங்கேருந்து ஒரு குச்சியை தான் ஒடிச்சிட்டு வந்து வச்சேன். முன்னாடி அங்கே பறிப்புன்னு சொன்னல பக்கத்தில், அங்கேருந்து ஒரு குச்சியை தான் பறித்து வச்சேன். ஆனால் அதுவே ரொம்ப சூப்பராகவே வந்துடுச்சு. அதுவும் மழை நேரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த மருதாணி, செம்பருத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா குச்சி வச்சாலே போதும், நல்லா வந்துடும். பாருங்கள், எனக்கு இவ்வளோ மருதாணி இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரே நேரத்தில் 2 கைக்கும் வச்சுருவேன். அதனால் நான் 2 கைக்கும் பறிச்சிருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்துடல, 2 கைக்கு பத்துச்சுன்னா 2 கைக்கு வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு கைக்கு வச்சுக்குவேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், டீ டாக்ஸ் ட்ரிங்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. அதுலேருந்து ஒரு கியூப் எடுத்து இப்போ எனக்கு குடிக்க போகிறேன். இதில் ஒரே ஒரு கியூப் போட்டிருக்கேன். இதில் நம்ம தண்ணி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றி குடிக்கும்போது குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வேணால் ஹனி கூட கலந்து குடிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் அப்படியே தான் முடிச்சிருக்கேன். ஆனால் இது எப்படி ரெடி பண்ணேங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நட்ஸ் உருண்டை செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதை தான் இன்றைக்கி ஒன்று எடுத்து நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா நம்ம டெய்லி ஒரு உருண்டை, பாப்பா, நான், ஹஸ்பண்ட் 3 பேருமே, என் பையன் இருந்தால் அவனுமே சாப்பிடுவான். இது எப்படி ரெடி பண்ணேங்கிற வீடியோலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு. இது ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த 11 மணி 12 மணிக்கு ஒரு கேப் கிடைக்குது, அதாவது டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் இடையில. அது கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு 10 மணிக்கு ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு அந்த ட்ரிங்க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உருண்டை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:45. இது ஒன்று சாப்பிட்டோம்னா ஒரு 1:30 2 o'clock நான் லஞ்ச் சாப்பிட்ருவேன். அதனால் இதில் ஒன்று சாப்பிடுவேன். இது ஸ்வீட் எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்டே நம்மளுக்கு தாராளமாக போதும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு நட்ஸே சுத்தமாக பிடிக்காது. எந்த நட்ஸுமே நான் தனியாக சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிடவும் பிடிக்காது எனக்கு. இந்த பாயசம், கேசரி இந்த மாதிரி ஸ்வீட்டில் ஏதாவது செய்யும்போது போடுறோம் இல்லையா, அதை மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவேன். நார்மலாக தனியாக நட்ஸு, பாதாம் பருப்போ, பிஸ்தா பருப்போ, ஆனால் எல்லாமே இருக்கும் எங்கள் வீட்டில். எப்போவுமே நான் அதை எடுத்து சாப்பிட்டதே கிடையாது, சாப்பிடவும் பிடிக்காது, டேஸ்ட்டும் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. சாப்பிட்டாலே வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சுத்தமாக சாப்பிடுவேன். பேரிச்சம்பழம் மட்டும்தான் நான் ரெகுலராக சாப்பிட்றது. இப்போ எனக்கு அதனாலேயே இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் சாப்பிட ஒரு வேளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் எல்லாமே கிஸ்மிஸ் பழமாக இருக்கட்டும், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, எதுவுமே எனக்கு பிடிக்காது, எதுவுமே நான் சாப்பிட்டது கிடையாது தனியாக. அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நானும் சாப்பிட்டு என் பசங்களுக்கும் கொடுத்து, இது இந்த மாதிரி நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் நிறைய. இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல சத்து கிடைக்கும். அதனால தான் நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னு, இந்த மாதிரி பிடிக்கலை அப்படின்னா அது மாதிரி ட்ரை பண்ணலாம். சும்மா ஒரு நாளைக்கு எல்லா நட்ஸும் கலந்து ஒரு 4-5 எடுத்து சாப்பிட்லாம். அது ரெகுலர், ஆனால் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது கண்டிப்பாக. இந்த மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 1 எடுத்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு காலையில் வச்ச குழம்புங்கிறனால அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. அதனால் குழம்பை மட்டும் சூடு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் ஒரு ஆளுக்கு மதியானம் சமைக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் காலையிலே சேர்த்து சமைச்சிருவேன். இருக்கிறதே 3 பேர், அவங்க 2 பேருக்கும் காலையில், எனக்கு மத்தியானம் சமைக்கிறது கொஞ்சம் ஒரு போர் அடிக்கிற விஷயமா இருக்குது. அதனால் சேர்த்தே சமைச்சிருவேன். குழம்பு மட்டும் லைட்டாக சூடு பண்ணிக்குவேன். இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அது யாராவது நம்மளுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்மளே சமைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்காக அது மெனக்கெட்டு ரைஸ் வைக்கிறதா, குழம்பு வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்கிறதா செய்யும். அதனால் வேறு வழி இல்லை, காலையிலேயே நான் சமையல் முடிச்சிடுவேன். குழம்பு மட்டும் லைட்டாக சூடு பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி கொண்டைக்கடலை குழம்பு தான் வச்சுருந்தேன். காலையில் இட்லிக்குமே அதே வச்சாச்சு, மத்தியானத்துக்கும் அதே வச்சுட்டு வெண்டைக்காய்
சைடிஷாக வந்து வெண்டைக்காய் பொரியலும் வாழைத்தண்டு கூட்டு வச்சது. ரைஸ் குறைச்சி காய்கறி வந்து கூட சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு வந்து பழகிருச்சுனால அது கொஞ்சம் எடுத்துக்க கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கிலேருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி ஒரு காய் வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், ரைஸும் கம்மியானு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வச்சுருக்கேன். வாழைத்தண்டு கூட்டு, வெண்டைக்காய் பொரியல் இதுதான் வந்து வச்சுருக்கேன். இனிமேல் ஒரு 2 காய் வந்து ஒரு நாளைக்கு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், இல்லை அதுவும் எவ்வளோ நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியும்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம உருவி வச்சுருந்த மருதாணியை வந்து அரைச்சிடலாம். இந்த மருதாணி அரைக்கிறதுக்கு ஆக்சுவலாக இந்த மருதாணிக்கு எதுவுமே தேவையில்லை. இருந்தாலும் எனக்கு எப்படின்னா மருதாணி வந்து நல்லா ப்ரௌனாக வந்து சிவக்கணும், நல்லா ரெட்டாக வந்து சிவக்கணும். லைட்டாக வந்து ஆரஞ்சு சைடு மாதிரி இருந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நாள் தூக்கத்துக்கு எடுத்து வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நல்லா சிவந்தால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, இதில் வந்து நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளியும் அதுக்கப்புறம் கிராம்பு போடுவேன், நல்லா சிவக்கும். ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து நல்லாவே சிவக்கும். அதனால் நான் எப்போவுமே கிராம்பு தான் வந்து போடுவேன். அதோட கொஞ்சமாக வந்து புளி ஆப்ஷனல் தான், அதை சேர்த்துக்குவேன். இப்போ இதில் வந்து ஒரு 4-5 கிராம்பு எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்து புளி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதலே நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்ல கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக முடிஞ்ச வரைக்கும் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வைக்கும் போது நல்லா நிற்கும் உங்களுக்கு கையில். கொஞ்சம் அது மாதிரி கெட்டியாகவும் அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தால் கூட நிற்காது. இது வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சுருந்தாலே போதும், நல்லா சிவக்கும் உங்களுக்கு. பறித்து வச்ச எல்லா மருதாணியும் நான் அரைச்சிட்டேன். எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு மருதாணின்னா அம்புட்டு ஆசை. நான் எங்கே பார்த்தாலும் வந்து அதை பறிச்சுட்டு வந்து வச்சிடணும்னு நினைப்பேன். அது மாதிரி யார் கையிலையாவது இருந்துச்சுன்னா உடனே நம்மளும் வைக்கணும் வந்து நினைப்பேன். சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். இந்த மருதாணி ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். அது மாதிரி கையில் வச்சதுக்கப்புறமே அவ்வளவு வந்து வாசமாக இருக்கும். அதுக்காகவே நான் பெரும்பாலும் மருதாணி வைப்பேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதில் இன்னுமே நல்லா சிவக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெமன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஒரு பாதி லெமனை வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டீங்கன்னா சூப்பராக சிவக்கும். பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து 6 மணிக்கு தான் வருவா. சரி கொஞ்சம் நேரம் அப்படியே மாடியில் போய் வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் வந்திருந்தேன். வெயில் அந்தளவுக்கு இல்லை, கிளைமேட்டே கூலிங்காக தான் இருக்குது. சரி அப்படியே மாடியிலேயே வாக்கிங் போகலாம் அப்படி. என்ன தான் நம்ம மாடியில் வாக்கிங் போனாலும் வெளியில் போகிற மாதிரி இருக்காது. இந்த கிளைமேட்டு சீசன் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக காலையில் வாக்கிங் போகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் பார்க்கலாம் போகிறேன்னா போகலையா அப்படின்னு. நான் அப்பப்போ வந்து போவேன், அப்பப்போ போகாமல் இருப்பேன். ஏன்னா இது எல்லாருக்குமே உள்ளது தான். சரி இப்போதைக்கு மாடியிலேயே கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாரத்தில் 3 நாள் மட்டும் கண்டிப்பாக வந்துடுவேன் மாடிக்கு. இப்போ வந்து அந்த புதன் வியாழன் வெள்ளி 3 நாளும் கண்டிப்பாக மாடிக்கு வந்துடுறது. மொட்டை மாடிக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் அப்படியே வாக்கிங் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா வெளியில் போகிறதுனா கூட ஒரு ஆள் வேணும். ஏன்னா இப்போ உள்ள காலத்துக்கு கண்டிப்பாக தனியாக வந்து வெளியில் போகவே முடியாது. அதனால் எப்படி பார்த்தாலும் கூட ஒரு ஆள் வேணும். சரி இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம மொட்டை மாடியிலேயே வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து வந்தேன். இங்கேருந்து ஒரு 1/2 hour 1 hourக்கு நம்ம இதில் வாக்கிங் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அப்புறம் வெளியில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இனிமேல் கொஞ்சம் வாக்கிங் போகலான்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் அதுக்கு எப்போ டைம் ஒத்து வருதுன்னு தெரில. இந்த டாம் அண்ட் செரி ரெண்டுமே பொண்ணும் பையனும் வரைஞ்சது. செரி வந்து பாப்பா வரைஞ்சது, டாம் வந்து பையன் வரைஞ்சது. இந்த கொரோனா டயத்தில் பொழுது போகாமல் இருந்துச்சுங்களா, அப்போ வந்து இது வரைஞ்சது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த இடத்துல. அதனால் இதில் வந்து பொழுது போகாமல் இருக்கிறதுக்காக பெயிண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப நல்லா வரைஞ்சிருந்துச்சுக்கு.
வீட்டில் வீட்டில் செவத்துக்கு அடித்த பெயிண்ட் மிச்சம் இருந்தது. அதை வந்து மேட்ச் பண்ணி இதை ஒரு மாதிரி அழகாக கொண்டு வந்துருச்சு பாப்பா. அதே மாதிரி தான் என் பையனும். டாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, செரியுமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது இந்த மாதிரி இயற்கை சவுண்டெல்லாம் சுத்தமாக எனக்கு கேட்குறதே இல்லை. மெயினாக வந்து பஸ் சவுண்டு, ஹார்ன் சவுண்டு இது மட்டும்தான் கேட்டுகிட்டே இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனே முதல்ல இந்த லஞ்ச் பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது தான். ஏன்னா பாப்பா வந்து இப்போ 6 மணிக்கு தான் வர்றாளா, 6 மணி ஸ்கூல் விடுவாங்க. அங்கே வரையில் 6:45 ஆயிரும். அதனால் வந்தோடனே ஒரு டயர்டாகிடுவான். அதை அப்படியே வச்சுருவா, அதனால் எடுத்து வைக்க மாட்டா. ஸ்நாக்ஸ் கொண்டு போனது அப்படியே இருக்குது. பிஸ்கட் அப்படியே இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிட்ருக்கேன். இது எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வாஷ் பண்ணி வைக்கிறதா ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு காலையில் பயங்கர டென்ஷன் ஆகிரும். ஏன்னா அது வாஷ் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். அதனால் அந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவேன். என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க. பாப்பாவை கூட்டிகிட்டு வரவே வந்துட்டாங்க. 2 பேருமே இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. அதனால் என்னோட ஹஸ்பண்டோட ரெஸ்டாரண்ட் காலையில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எனக்கு பெருசாக வெசல்ஸ் வந்து ஒன்றுமே இருக்காது பாத்திரம் வளர்க்குறதுக்கு. ஆனால் ஈவினிங் டீ குடிச்சதுக்கப்புறம் அந்த டீ போட்ட பாத்திரம் அண்ட் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து கொண்டு வர லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்ததுக்கப்புறமே ஒரு பெரிய ஒரு ரோடு சேர்ந்த மாதிரி இருக்கும். திருப்பி அதுக்கப்புறம் நான் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அது கடைசியாக வந்து படுக்கும்போது க்ளீன் பண்ணி வச்சிருவேன். இது வந்து காலையில் வாஷ் பண்ணது. இதை எடுத்து வச்சிடலாம். விளக்கி வச்ச பாத்திரத்தை அந்தந்த இடத்துல முதல்ல எடுத்து வைக்கணும். அப்போ தான் எந்த பாத்திரம் எங்கே வைக்கணுங்கிறத கரெக்டாக வச்சிட்டோம்னாக்க தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு எப்போவுமே அப்படி தான். சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் ஒரு ட்ரேயில் வந்து போட்டு வச்சுருவேன். மிக்ஸி ஜாரெல்லாம் ஒரு ட்ரேயில் வந்து போட்டு வச்சுக்குவேன். நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுக்குவேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம குருமா வந்து ரெடி பண்ணிட வேண்டியதான். இதுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இதை ஒரு 4-5 முந்திரி வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இதில் வந்து நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி கூட நீங்கள் போடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தக்காளி வந்து நிறைய போடக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு, இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக கரம் மசாலாவும் தீர்ந்து வச்சு அரைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பக்கம் குருமா வச்சுட்டு இன்னொரு பக்கம் அப்படியே இட்லி ஊற்றிட்டா வேலை முடிஞ்சிடும். இட்லி வேகிற அந்த கேப்பில் நம்ம இருக்கிற பாத்திரத்தை வளைக்கிடலாம். நம்ம மருதாணி வேறு அரைச்சி வச்சுருக்கு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலையை முடிச்சிட்டோம்னாக்க மருதாணி வச்சிடலாம்.
விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம்னாக்கா சூப்பரான குருமா வந்து ரெடி. இது சப்பாத்தி குருமா, இந்த சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடயுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு வந்து நான் இதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இட்லி மட்டும் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த கேப்பில் நான் வந்து அங்கே இருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு வந்துடுறேன். பாத்திரம் விளக்கி வைக்கும் போதே டிஃபன் பாக்ஸை வந்து தனியாக நீங்கள் பிரித்து வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு காலையில் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக. இந்த மாதிரி விளக்கும் போதே தனியாக ஒரு ட்ரே வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுக்கும்போது டிஃபன் பாக்ஸில், லஞ்ச் பாக்ஸில் கொண்டு போக வேண்டியது. அதாவது ஸ்பூனு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இதில் தான் நான் வச்சுருப்பேன். ஹஸ்பண்டோடதும் சரி, பாப்பாவோட சரி, இதில் வச்சுருக்கனால காலையில் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதில் மற்ற பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி வைக்கும் போது அது தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இதை தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்து காலையில் இல்லைன்னா ஒரே சவுண்டாக இருக்கும், எதில் கிடக்குன்னு தெரியாது. அதனால நான் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன் எப்போவுமே. காலையில் ஊற்றின இட்லி ஒரு 1.5 இட்லி கிட்ட மிச்சம் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறேன்னா, அது காலையில் ஊற்றினதுனால ஜில்லுன்னு இருக்கும். இப்போ இந்த ஆவியில் வேக வைக்கிறோம்ல, அந்த இதோட சேர்த்து வச்சுட்டோம்னாக்கா இட்லியும் உங்களுக்கு சூடாக கிடச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆவியில் இருந்துச்சுன்னா நல்லா சூடாயிரும். அப்போ பழைய இட்லி மாதிரி நமக்கு தெரியாது, இப்போ ஊதுன மாதிரியே இருக்கும். அதனால அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி அது மாதிரி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பேலன்ஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு சப்பாத்தியோ புரோட்டாவோ இந்த மாதிரி கடையில் வாங்கினா இல்லை வீட்டில் செஞ்சாலும் அந்த பேலன்ஸ் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா மறுநாள் சாப்பிட்றோம், இல்லை நைட்டு சாப்பிட்றோம், காலையில் செஞ்சது அப்படின்னா அந்த இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது வரை ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குருமா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து வெசில்ஸும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இட்லியை நம்ம எடுத்துட்டு சாப்பிடலாமா இல்லைங்க அப்பாவை? நான் போன விலாக்லேயே வந்து சொல்லியிருந்தேன், ரேஷன் அரிசியில் தான் நான் எப்போவுமே இட்லி செய்வேன் அப்படின்ட்டு. அந்த பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக சூப்பராக வெள்ளேன்னு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நல்லா இது வந்து ரேஷன் அரிசியில் செஞ்சதுன்னு அப்படியே வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. நம்மளாம் அது சொன்னால் தான் இது ரேஷன் அரிசியில் செஞ்சது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த நொசன்னு இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இட்லி அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதோட அளவுகள் இதை நான் எப்படி போடுவேன் அப்படிங்கிறதுல வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் விலாகில் ஷேர் பண்ணுறேன். கிளைமேட்டுக்கு அப்படியே சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டின்னரை முடிச்சுட்டு இதோட இந்த விலாகையும் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.